இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் போல ட்விஸ்ட் அண்ட் டிராமாஸ் நிறையாவே இருக்கும். டாப் 4 யார் யாரெல்லாம் வரப்போறா அப்படின்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப சப்புன்னு நேத்து முடிஞ்சிருச்சு மேட்ச்சு. என்னன்னா மும்பை வெர்சஸ் டிசி. இதுல மும்பை வந்து ஜெயிச்சுட்டா மும்பை தான் குவாலிஃபைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதர்வைஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டிசி ஜெயிச்சிருந்தா ரொம்ப பெரிய ஒரு டஃப் ஃபைட் வந்து அந்த டாப் 4 யாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் டஃப் ஃபைட் நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மும்பை வந்து அவங்களுடைய சைன் ஆஃப் ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா மேட்ச்ச நேத்து முடிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கும்போது டிசியோட பவுலிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப லோ ஸ்கோர்ல வந்து எம்ஐ முடிச்சிருப்பாங்க. பட் நமந்தீர் வந்து அவங்களுடைய கனவ அழகா அ துஷ்பிரயோகம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 180க்கு மேல ரன் வந்து மும்பை அடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வில் ஜாக்ஸுக்கு வந்து பந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி குத்தி இப்படி திரும்புனோனே, இவருக்கே இப்படி திரும்புதே, சாண்ட்னருக்கு என்ன திரும்ப திரும்ப போதோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, சாண்ட்னர் வந்தாரு. அழகா நேத்து மேட்ச முடிச்சு குடுத்துட்டு போயிட்டாரு. கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே, ஐய்யயோ! சாண்ட்னர் நம்ம டீம்ல இல்லையே, நம்ப அவ்வளோ அதிகமா நம்ப அவர யூஸ் பண்ணலையேன்ட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க நேத்து நைட்ல இருந்து. இப்ப எம்ஐ வந்து திரும்பி 11வது முறையா, அதாவது 18 சீசன்ல அவங்க வந்து 11வது முறையா பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளே ஆஃப் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே தான் 12 முறை இருக்காங்க. இப்ப எம்ஐ வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா மத்த 3 டீம் அதாவது ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருப்பாங்க. என்னன்னா, அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்ஐக்கு தான் இருக்கு. பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிட்டு அதிக முறை அதுவும் பார்த்தீங்கன்னா 5 தடவ சாம்பியன்ஸ். மேபி அவங்களுமே என்னன்னா, இப்ப நேத்து நீதா அம்பானி வந்து ஒரு இப்படின்னு ஒரு சிம்பிள் காட்டியிருக்காங்க. என்னன்னா 6வது முறையா கப்ப நாங்க ஜெயிக்க உள்ள வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த கேஜிஎஃப் ஸ்டைல்ல அவங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க. எம்ஐ பார்த்தீங்கன்னா, ஒரு 11 முறை பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்காங்க. அந்த தகுதி பெற்ற ஆண்டுகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2010, 11, 12, 13, 14, 15 ஒரு 5 வருஷம் தொடர்ந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள என்ட்ரி பண்ணிட்டு இருந்தவங்க. 1 வருஷம் என்ட்ரி ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017, 19, 20, 23ன்னு இந்தந்த ஆண்டுகள்லாம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க எம்ஐ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசி வந்து இந்த தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, 4 மேட்ச வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் சீசன் வரலாற்றுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மேட்ச் ஜெயிச்ச டீம் எப்படியாச்சும் ஒரு டாப் 4 இடத்த பிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, டிசி வந்து இந்த சீசன்ல 4 மேட்ச அழகா ஜெயிச்சு டாப்லயே இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து லூஸ் பண்ணது யார்கிட்டன்னா, எம்ஐ கிட்ட தான். நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கும். திரும்பி அவங்க ஜெயிக்கிற மாதிரியான நிலைமையில இருக்கும்போது, ரோஹித் சர்மா டக்அவுட்ல நின்னுட்டு சும்மா இல்லாம, கரண் சர்மா போட வைன்னு ஒரு செய்கையை காட்டுவாரு. அதுக்கப்புறமா தான் ஹர்திக் பாண்டியா வந்து கரண் சர்மாவுக்கு வந்து சான்சஸ் குடுப்பாரு. கரண் சர்மாவும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 விக்கெட் எடுப்பாரு. அதுல பிரேக் ஆகி டிசி வந்து தோக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிராபேக்கை ஏற்படுத்தினுச்சு. இப்ப அவங்க 5வது இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய ரீசனா அதுதான் இருக்கு. இப்ப 8 வின்ல 6 எம்ஐயோட வின் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40+ ரன்ஸ் மார்ஜின் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இல்லனா 25 பாலுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பார் ஸ்கோர் மார்ஜினை வந்து வச்சிருக்கிறது, அதே போல நிறைய பேலன்ஸ் பால் வச்சு மேட்சை முடிக்கிறது வந்து அவங்களுக்கு நெட் ரன் ரேட் படி ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி இவங்க 6 வின் பெரிய வின் கொடுத்தது பாத்தீங்கன்னா 2020ல. அதே போல அந்த வருஷம் வந்து அவங்க கப்பும் ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப நேத்து நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா, எம்ஐ வந்து டிசியை கிட்டத்தட்ட 50+ ரன்ஸ் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு நடந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2010, 13 அதே போல 2023ல ஜிடி கூட இந்த மாதிரி ஒரு 50+ ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஎல் 2025ல எம்ஐ வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 5 முறை எம்ஐ டீம் வந்து தன்னுடைய ஆப்போனண்ட்டை வந்து பவுல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பவுல்ட் அவுட்னா இப்ப சேஸ் பண்ண வர டீம் ஆப்போனண்ட் வந்து ஃபுல்லாவே ஆல் அவுட் பண்ணியிருக்கு எம்ஐ. இந்த மாதிரி மொத்தம் 5 பண்ணியிருக்காங்க. இந்த சீசனுக்கு மற்ற டீம்ஸை எடுத்து வச்சு பார்த்தாலே கம்பைண்டா 7 தான் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா டீமையும் எடுத்து வச்சு பார்த்தா கூட 7 தடவை தான் பவுல்ட் அவுட் ஆயிருக்கு. இதே போல அதிகமா ஒரு ஆப்போனண்ட்டை வந்து பவுல் அவுட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கேகேஆர். அதுவும் 2024ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே போல ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 4 டீம் வந்து குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஆனா இப்ப ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, அது வந்து பக்கத்துல அதாவது இன்னும் 2 மேட்ச் இருக்கு, 3 மேட்ச் இருக்கு, இல்ல 1 மேட்ச் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து அந்த டாப் 4 வந்து யார் யார் குவாலிஃபை ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த வருஷம் வந்து இன்னும் 7 மேட்ச் இருக்கு. அந்த 7 மேட்சுக்கு முன்னாடியே டாப் 4 யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு டிராமா கிரியேட் ஆக போகுது. ஒரு
6-7 இடத்துல இருக்கிறவங்களுக்கும் 4th இடத்துல வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும். 4th பிளேஸ் அவங்க பிடிக்க முடியும் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா திடீர் மழை, அப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆனது, இந்த மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட் மேட்டர் வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப விளையாண்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டாப் 4 யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. அது எப்பனா 2011ல. இப்ப சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு வந்து பல ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு வராது. அதுவும் குறிப்பா எம்ஐ கூட ஆடும்போது, அது எம்ஐக்கு அவர் ஆடும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே வச்சிருப்பாரு. இப்ப இந்த சீசன்ல அவர் என்ன கன்சிஸ்டன்சி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 13 மேட்சா 25+ ரன்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவா அவர் அடிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே கூட 29 ரன், ஜிடி கூட 48 ரன், கேகேஆர் கூட 27 நாட் அவுட், எல்எஸ்ஜி கூட 67 ரன், ஆர்சிபி கூட 28 ரன், டிசி கூட 40, திரும்பி எஸ்ஆர்ஹெச் கூட 26, சிஎஸ்கே கூட 68 நாட் அவுட், எஸ்ஆர்ஹெச் ஓட 40 நாட் அவுட், எல்எஸ்ஜி கூட 54, ஆர்ஆர் கூட 48, ஜிடி கூட 35, டிசி கூட 73 நாட் அவுட். இந்த மாதிரி அவர் ரொம்ப பெரிய ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இந்த ஃபார்ம் தான் கிட்டத்தட்ட எம்ஐக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து எம்ஐ வந்து இப்ப இந்த ஒரு பிளே ஆஃப் ரவுண்டு கொண்டு போயிருக்கு. மேபி அவங்க ஃபைனல்ஸ் ஜெயிக்கவும் சூரியகுமார் யாதவோட ஹெல்ப் தான் ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு தோணுது. அதே போல பாத்தீங்கன்னா சாண்ட்னர் வந்து தான் யாரு அப்படிங்கிற கெத்தை வந்து நேத்தி காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 ஓவர் பந்து வீசி 11 ரன் தாங்க கொடுத்திருக்காரு. அதுவும் மும்பை மாதிரியான ஒரு பேட்டிங் கிரவுண்ட்ல 4 ஓவர் வீசி அதுவும் இத்தனை ரன் மட்டும் கொடுத்ததுன்னு கணக்கு வச்சு பார்த்தாலே ஒரு 3 பவுலர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சாண்ட்னரோட அந்த பந்து தான் வந்து நேத்தி எம்ஐக்கு ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதே போல இந்த சீசன்ல இன்னொரு ரெக்கார்ட் வந்து எம்ஐ வச்சிருக்கு. என்னன்னா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 48 ரன்கள் நேத்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 51 ரன் அடிச்சிருக்காங்க 2024ல, அதுவும் டிசி கூட தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசிக்கும் எம்ஐக்கும் தான் ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு காதல் இருந்திருக்குன்னே நம்ம நினைக்கலாம். என்னன்னா டிசி நல்லா ஜெயிச்சுட்டு வந்தாங்க முதல் 4 மேட்ச், அடுத்த 5வது மேட்ச் எம்ஐ கூட. எம்ஐ வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோல்வியை சுவைக்க வச்சாங்க இந்த சீசனுக்கு. அதே போல நேத்தி அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு டஃப் காம்படிஷன் அடுத்து இருந்திருக்கும் 4th பிளேஸுக்கு. ஆனா எம்ஐ அதை ரொம்ப அசால்ட்டா முடிச்சு கொடுத்துட்டு 4வது இடத்த அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, என்னதான் மேட்சஸ் நடந்தாலும் ஒண்ணுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை. குவாலிஃபயர்ஸ் எல்லாமே வேணும்னா ஒன்று இருக்கு, எம்ஐ வந்து 2 இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா நிறையவே இருக்கு. அது என்னங்கிறதையும் நான் சொல்றேன். இப்ப மும்பை வந்து முதல் 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசி வந்து பஞ்சாபோட மேட்ச்ல வந்து ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா பிபிகேஎஸ் வந்துட்டு 17 பாயிண்ட்லயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி வந்து 2 மேட்சுமே தோக்கணும். அப்படி தோத்துட்டாங்கன்னா மும்பைக்கு 2வது இடம் ஷியோரா வாய்ப்பு இருக்கு.